அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்கின்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதிலே 8 மற்றும் 9 ஆகிய வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட அதுக்கு வாசிக்கலாம்னா எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நினைவுகள், God's idea and thought about us. Praise the Lord. இந்த காரியம்தான் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். யோபு 42 அதில் 2வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனம். அது என்ன வசனம் வாசிக்கலாமா? யோபு 42 அதில் 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய நினைவுகள் உங்களை குறித்து உயர்ந்ததா இருக்கிறது. வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்குமோ அவ்வளவு உயரமாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகளாய் அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய தாட்ஸுக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த மேப் இருக்குல்ல, உங்கள் தாட்ஸுடைய மேப் இருக்குல்ல, அதை விட ஆண்டவருடைய தாட்ஸ் எப்படி இருக்குன்னா உங்கள் மேப்லேயே இல்லாததாக இருக்குது. அவருடைய தாட்ஸ் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் மைண்டோட ரேடாரில் ஆண்டவருடைய தாட்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களை குறித்து மிகவும் உயர்வாய், மிகவும் மேன்மையாய் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த நாட்களிலே தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அதை குறித்த, அவருடைய எண்ணத்தை குறித்த, அவருடைய சிந்தை குறித்த ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பேதுருவுக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான விடுதலை நடக்குது. ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நடக்குது, சூப்பர் நேச்சுரலாக நடக்குது. தேவதூதன் அவனை தட்டி, விலாவிலே தட்டி எழுப்பின உடனே வேதம் சொல்கிறது, அவன் கையில் இருந்த எல்லா கட்டுகளும் என்ன செஞ்சிச்சான்? விழுந்துருச்சு. தூதன் சொன்னான், உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு
என் பின்னே வா. இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். அந்த வஸ்திரத்தை மறந்துடுவான் போல இருக்கு. அதனால வஸ்திரத்தையும் எடுப்பா, அதையும் போடு, வா போ. இல்லை இப்படி ஒவ்வொன்றா சொல்லணும். கிளம்புப்பான்னு ஒரே வார்த்தையில் முடித்தா போதும்ல, இல்லையா? வரிசையாக சொல்கிறார் பாருங்க. உன் அறையை கட்டிக்கொள், சரி, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, அந்த சட்டையை தூக்கிட்டு வாப்பா, அதையும் விட்டுட்டு வராத, போகிறதுக்கு ஒரு எவிடன்ஸும் விடாத, எல்லாத்தையும் என்ன செய், எல்லாத்தையும் எடுத்துட்டு கடந்து வரும் பொழுது பாருங்களேன், புறப்பட்டு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்திற்கு வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சரி, என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிறையிருப்பிலிருந்து விடுதலை, தானாய் திறவுண்ட கதவுகள், சொப்பனம் காண்கிறது போல எண்ணங்கள், இதையெல்லாம் தாண்டின பிறகுதான் தெளிவே என்ன செய்தான் வருதான். பிரைஸ் காட், ஆமென். நம்ம வாழ்க்கையில் திறக்கப்படுகிற அற்புத கதவுகளை தாண்டி ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு தான் இன்னைக்கு நமக்கு தேவை. There is a clarity that is beyond the miracles, beyond the supernatural moves, and God wants you and I to have that clarity. Praise God, amen. அந்த கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். அது என்ன கிளாரிட்டி அப்படின்னா, அப்பா உன்னை பற்றி என்னுடைய நினைவு ஒன்று இருக்கு, அந்த நினைவு ஒருபோதும் தடைபடாது. பேதுரு பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டு சொல்றாரு, upon this revelation I will build my church. உன்னை ஒரு அப்போஸ்தலனா நான் நிறுத்தி இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையில அன்பின் வெளிப்பாடுகளை கொடுத்து, சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அன்பாயிருக்கிறாயா என்று உருக்கமாய் அழைத்து ஒரு வல்லமையான ஊழியத்தை கொடுத்தவர். உடனே முடிஞ்சிறதுக்கு விடுவாரா? உடனே உன்னை பிடிச்சி உள்ள வச்சிடலாமா? இல்லை. The anointing that is upon you is mighty. The calling that is upon you is very mighty. Praise the Lord. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை சிறுமைப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை சடுதியாய் முடித்து போட முடியாது. ஹல்லேலூயா. Praise the Lord. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லா நினைவுகளும் நிறைவேறும். ஆண்டவருடைய நினைவுகள் எல்லாம் நிறைவேறும். ஸோ காலையில் நான் சொன்னேன் அதாவது யாக்கோபை பொறுத்த வரைக்கும், ஏன்னா யாக்கோபு இந்த வேர்டை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. அதே வேர்டை சொல்கிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன்னுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்படி கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். என்னன்னா, அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜோசஃபுடைய டியூனிக், அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவனுடைய சகோதரர்கள், அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் கொடுத்தாங்க. அப்பா, இது இந்த ரோட்டில் கிடந்துச்சு பாருங்க, இது பாருங்களேன், இது என்ன யாருன்னு தெரியலையே அப்படின்னு கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு புலம்பி அழுதான். ஐயோ என் குமாரன் யோசேப்பே, அவன் பீருண்டு போனான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று புலம்பி அழுதான். அதுக்கப்புறம் சில காலங்கள் யோசேப்பை பற்றிய நினைவுகள் எல்லாம் அந்த கந்தைகளுக்குள் தான் அடங்கி இருந்தது. ஸோ தேவன் வாக்கு பண்ணியிருந்தது, அவனை பற்றி உள்ள வாக்கு தான் இதெல்லாமே எப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? அதுக்குள்ள யோசேப்பு 2 சொப்பனம் கண்டு சொன்னான் இல்லையா? அந்த 2வது சொப்பனத்தை பற்றி ஒன்று வாசிச்சு பார்க்கலாமா? அந்த 2வது சொப்பனம் எங்கே இருக்கு? 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அந்த 37ஆம் அதிகாரத்தில் அவன் 2வது சொப்பனத்தை பார்த்து தன் தகப்பனிடத்தில் அதை சொல்லுகிறான். அந்த தகப்பனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் தகப்பன் கடிந்து கொண்ட போதிலும் வேதம் சொல்லுகிறது, அவன் அவைகளை தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டான். இருக்காப்பா? அதாவது 11 வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான்.
மனதிலே வைத்துக் கொண்டான். So the promise, it actually had to enter into his spirit, but it entered into his mind. So he's holding a memory of the promise. But now what is left is a torn tunic. கிழிந்து போன, கந்தையாய் போன, கரை படிந்த ஒரு துணிதான் இருக்கு. வாக்குத்தத்தம்னு இப்படி முடிஞ்சிருச்சே. ஆண்டவர் சொன்ன திட்டம், என் மகன் வந்து சொன்ன சொப்பனம் இப்படி முடிஞ்சிருச்சே. நிறைய பேர் மைண்டில் இப்படி தான் சத்துரு பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறான். முடிஞ்சிருச்சு, உன் சொப்பனம் முடிஞ்சிருச்சு, உனக்கு வாக்கு பண்ணப்படுது முடிஞ்சிருச்சு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பார்த்தியா கந்தையா போச்சு, கிழிஞ்சு போச்சு, கரை படிஞ்சு போச்சு. அன்று சொல்லாரு, உனக்கு தெளிவு தேவை, அது என் நினைவுகள் அல்ல, அது உன் நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். என் நினைவுகளின்படி யோசேப்பு நீ அறியாத இடத்திலே உயர்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த இரவு ஆண்டு சொல்லுகிறாரு, உன்னுடைய நினைவுகள் அல்ல, உனக்கு ஒரு மனத்தெளிவு தேவை. என்ன மனத்தெளிவு? கிளாரிட்டி அபவுட் வாட்? கிளாரிட்டி அபவுட் காட்ஸ் ஐடியா கன்சர்னிங் யூ. உங்களை குறித்த மற்றவங்களுடைய எண்ணங்கள் பற்றி நமக்கு கவலையே வேண்டாம். ஆனால் உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன? வாட் இஸ் காட்ஸ் ஐடியா? வாட் இஸ் காட்ஸ் தாட் அபவுட் யூ? That is very important. Praise the Lord. Because no force on earth can stop that thought. இல்லையா? No force on earth can work against that mind of God. தேவனுடைய அந்த சிந்தைக்கு விரோதமா செயல்பட எந்த அதிகாரத்திற்கும் இடமில்லை. Praise the Lord. எனவே உங்களுக்கு என்ன வெளிப்பாடு தேவை, என்ன தெளிவு, என்ன கிளாரிட்டி தேவைனா, God's idea about me. Praise the Lord. Amen. பேதுருக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருந்துச்சுன்னா நிச்சயமா பேதுரு ரொம்ப தெளிவான பண்ணியிருப்பாரு, இருந்திருப்பாரு. இவ்வளவு நடந்த பிறகு அந்த கிளாரிட்டி அவனுக்குள்ள வந்துச்சு. ஓ ரைட். சரி, டெஃபினெட்லி பேதுரு மரணத்துக்கெல்லாம் பயந்திருக்க மாட்டார். நான் ஒரு பயந்தாருன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா தூதனே வந்தபோது பயப்படாதேனே சொல்லலை, அந்த அளவுக்கு தெம்பாதான் இருந்தார். பட் ப்ராபப்ளி he was preparing to die. நாளைக்கு தானே சாக போகிறோம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா செத்தா எங்கே தான் போவோம், அந்த ஜீசஸ்ட்டு தானே போவோம், பரவாயில்ல. பட் பீட்டர், God's plan is different. Peter, God's idea is different. His idea about you is not to end you, it is not to kill you, not you to become a martyr quickly. உடனே அப்படி செத்து போக தேவதிட்டம் அல்ல, உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் the clarity about God's mind is very important. புதிய ஏற்பாட்டில் through the Holy Spirit the mind of Christ is being formed in us, so that you and I will have the clarity about his thoughts. அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்கள் வேறு விதமாக இருக்கு. இங்கே அவனுக்கு தெரிந்த அந்த தெளிவு வந்தபோது என்ன தெரிஞ்சிருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். இந்த 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதாவது அப்போஸ்தலர் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. ரைட். அதாவது 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கை, the reach and the thoughts. ஓகே, சிலரை சில கை தடுத்து வச்சிருக்கு, சில கை என்ன பண்ணியிருக்கு, தடுத்து வச்சிருக்கு. இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட்ட செய்த போது வேதம் சொல்லு, ஓங்கிய புயங்களும் பலத்த கரமும். ஏன் அப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கரம் அந்த ஜனத்தை தடுத்து வச்சிருந்தது. பார்வோனின் கரம் அந்த ஜனத்தை தடுத்து வைத்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்படியே நேர நியாயாதிபதிகளுக்கு போங்களேன். நியாயாதிபதிகளுக்கு போனீங்கன்னா அந்த நியாயாதிபதிகளில் 6வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனம்.
எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. ஆமென். பாத்தீங்களா? எகிப்தியருடைய கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும். ஸோ சிலரை சிறைப்படுத்தி வைத்திருப்பது என்ன தெரியுமா? சில கைகள். Some powers are stopping you from you reaching God ordained destiny. தேவன் உங்களுக்காக நிர்ணயித்திருக்கிற இலக்கை நீங்கள் அடையக்கூடாதபடி சில கைகள் உங்களை தடுத்து வைத்திருக்கிறது. சிலருக்கு கைகள் தடுக்குது. அது தாண்டி ஒன்று இருக்கிறது தெரியுமா? எண்ணங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தடையா போராடுற காரியம் காணப்படலை, உங்களுக்கு தெரியல. If it is a hand, it is visible, you can see, but it is someone's thought, someone's perception about you. சிலருடைய எண்ணங்கள். பாருங்களேன், 12 பேரை யோசுவா காலத்தில் மோசே 12 பேர் அனுப்புனார். அவரு ஸ்பைஸ் அப்படின்னு அனுப்புகிறாரு. 12 பேரை தேசத்தை வேவு பார்க்கன்னு அனுப்புகிறாரு. ஆண்டவர் அப்படி கூட சொல்லலை. ஆண்டவர் டேர்ம்ஸ் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணார். நான் கொடுக்க போகிற தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்காக 12 பேர் அனுப்பப்பானார் ஆண்டவர். சுற்றி பார்க்கத்தான் அனுப்பினார். ஆனால் இவர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? உடனே மொசாடா மாறிட்டார். மோசஸ் என்ன பண்ணிட்டாரு? மொசாடா மாறி அவங்கள ஸ்பை பண்ணுங்க. ஸ்பை தரேன், அப்படியே பதுங்கி போங்க. பதுங்கலாம் தேவையில்லை. ஆண்டவர் சுற்றி பார்க்க போனால் நீங்கள் டூர் போகிறதுக்கு எப்படி போகிறீங்க? டூர் போகிறதுக்கு சீக்கிரட்டாக போய் உங்கள் பேர் சிம்சோன் அப்படின்னு தான், என் பேர் சிவராமன் அப்படின்ட்டு போகிறீங்க? இல்லை, நீங்கள் எப்படி தான் போவீங்க? யூ ஜஸ்ட் பி யோர் செல்ஃப். ஆண்டவர் சொல்கிறேன், உன்னை சுற்றி பார்க்க தான் அனுப்புகிறேன். ஏன் இந்த போலீஸ்கார வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க? இவனுக்கு அங்கே போயிட்டு ஸ்பை பண்ண அங்கே போய் என்ன பண்ணுறானுங்க? ரிப்போர்ட் எடுக்கிறானுங்க. அப்போ பாருங்கள், ஏனாக்கியரை பார்த்தோம். ஏனாக்கியர் இருக்க இடத்துல என்ன இருந்திருக்குன்னா, அந்த திராட்சை கொலை இருந்திருக்கு. சரி, நான் எப்போவுமே அபிஷேகத்தை பற்றி பேசுவேன். ஏனாக்கியர் அரக்கர்கள். அன்னைக்கு போய் பார்த்தவன் அபிஷேகம் இல்லாததுனால, அன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி அனாயிண்டிங் பற்றி ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லாதனால இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டோம். 2 பேர் தான் நல்ல செய்தியவே கொண்டாங்க. சரியா? இது இன்னொன்று கவனிக்கணும். அங்கே எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே பழுத்த பழங்கள் இருக்கிறது. திராட்சை பழங்கள், பழுத்த பழங்கள் இருக்கிறது. எஸ்கோலின் பள்ளத்தாக்கும் ஏனாக்கின் கூட்டமும் 2மே இருக்கு. மோசே சொல்லிவிடும் போது என்ன சொல்லி விடுறாரு? லீடர் எப்படியோ அப்படிதான் எல்லாமே. லீடர் என்ன சொல்லி விடுறாரு? நீங்கள் போய் அந்த தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கப்பா. எப்பா, நீங்கள் கொண்டு வந்த கனியை இவ்வளவு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு காலைல சாப்பாடும் மத்தியான சாப்பாடுமே எங்கே தான் கொடுத்துட்ருக்கிறாரு? பரலோகத்திலேருந்து பார்சல் ஆகிட்டு இருக்கு, அப்படி தானே? வானத்திலேருந்து தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் மன்னாவை கொடுக்குறாரு. ஓரமாக உட்காந்து வடை சுட்டு சாப்பிடுங்கன்னா சொன்னார். ஆண்டவர் என்ன பண்ணார்? வானத்திலேருந்து கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் போயிட்டு இந்த பழங்களை கொண்டு சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. கானானின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தால் எல்லாரும் கொண்டு வந்திருக்கணும். கரெக்டா? நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன? எஸ்கோலின் கனிகளும் ஏனாக்கியரின் தலைகளும். 2ல் எதை கொண்டு வரலாம்? நம்ம தாவீது போனான் பாருங்க, அடையாளம். போய் அடையாளம் வாங்கிட்டு வாப்பான்றார் அப்பா. தாவீது போகிறான். அவன் தலையில் இருந்தது அபிஷேகம் தான், வேற ஒன்றுமே இல்லை, அபிஷேகம். அவன் போனான். அவன் அங்கே போயிட்டு அடையாளம், அப்பா இந்தாங்கப்பா, மூத்த மகனுக்கு கொடுத்துட்டேன், அவர் இந்த சட்டையில் ஒரு கொஞ்சத்தை கிழிச்சு கொடுத்துருக்காரு. இளைய மகனுக்கு கொடுத்தேன், அவர் ஒருத்தர் செருப்பு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. எப்படி அடையாளம் கொண்டு வந்தான்? அவன் கொண்டு வந்தபோது ஒரு தேசத்துக்கே கொண்டு வர அடையாளம், கோலியாத்துடைய தலை. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, ஏனாக்கியரின் தலையை கொண்டு வரவில்லை, ஆனால் கானானின் கனிகளை எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பான்? ஸோ நம்ம அனாயிண்டிங் டிட்டர்மைன்ஸ் வாட் எவிடன்ஸ் யூ கேரி. அபிஷேகம் தான் நீங்கள் எந்த
ஒரு எவிடன்ஸை கேரி பண்ணுறீங்கன்றதை உங்களுக்கு டீச் பண்ணுது. Without the anointing, you will be carrying a wrong evidence that will never convince the faith of others. அப்படிதானே? திராட்சை பழம் எல்லாரும் கொடுக்க முடியுமா? திராட்சை கொலை பெருசாக தான் இருந்துச்சு, உண்மைதான். பட் இருக்கிற ஜனம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்கிறான். ஒரு தேசத்து மனிதர்கள் கொடுக்க முடியாதுங்க. பட் அதே இது ஏனாக்கியரின் தலையை கொண்டு வந்திருந்தா நிச்சயமாக எல்லாருக்குள்ளே விசுவாசம் பொங்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அது போட்டோம். அப்போ பாருங்கள், அங்கே ஒரு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவங்க சொன்னாங்க, அவங்க பார்வைக்கு அதான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அதில் ஒரு அழகாக சொல்லுவாங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் அப்படி தான் இருந்தோம், அவங்க பார்வைக்கு அப்படி தான் இருந்தோம். பார்த்தீங்களா? இங்கே தான் என்ன இல்லை தெரியுமா? தெளிவில்லை. Praise the Lord. You must definitely have the idea of God concerning you. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏனாக்கியர் என்ன நினைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. What is God's perception about you? What is God's idea about you? அந்த தெளிவு ரொம்ப தேவை. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, more than a supernatural miracle, more than automatic doors in my life, more than favors in my life, give me the clarity of your mindset. உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய நினைவுகளை குறித்த வெளிப்பாடுகளாலே என்னை நிரப்பும் என்று நீங்களும் நானும் கேட்க வேண்டும். ஸோ பாருங்க, மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அதான் சொல்றாரு. ஸோ சில கைகள் சிலரை தடுக்குது, அது தெரியுது, விசிபிளாக தெரியுது. ஆனால் சில எண்ணங்களின் சிறையிருப்புகள். நான் நினச்சேங்க, பாருங்களேன், அப்போ அப்படியே கபான்னு பெருசாகிட்டான், டம்முன்னு கீழே விழுந்துட்டான் பாருங்க. நான் நினச்சேன், அப்படி உங்களை பற்றி யாரும் சொல்கிறதுக்கு தேவன் விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்களுக்கு மற்றவங்களுடைய நினைவுகள், மற்றவங்களுடைய எண்ணங்கள், அவைகளுக்கு உங்களை ஒப்புக்கொடாத தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மெலித்தா தீவிலே பவுல் அப்போஸ்தலனை பாம்பு என்ன பண்ணுச்சு? கடிச்சு. வீரியன் கடிச்சு விட்டது. வீரியன் கடித்த உடனே எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த உழுக போகிறான் பாரு, பாம்பு கடிச்சிருச்சே பாரு, கப்பலில் தப்பிச்சாலும் கடலுக்கு தப்பிச்சாலும் கட்டுவரியனுக்கு தப்பிக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நினைவுகளுக்கு தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க நினைவுகளுக்கு நான் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன், உன் நினைவுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் யாக்கோபு தான், ஆண்டவரே பிராமிஸ் இப்படியா போச்சே, வாக்குத்தத்தம் கிழிஞ்சு போச்சே, இப்படி கரைப்பட்டு போச்சே அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரப்பா, உன் நினைவுகள் தான் அது, என் நினைவுகளிலே அவன் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுக்கு எப்போ தெளிவு வந்ததுன்னா, தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவ திட்டம் நிறைவேறி அந்த வார்த்தைகள் யோசேப்பு மூலமாக அறிவிக்கப்பட்டுச்சு பாருங்க. அந்த வார்த்தைகள் வந்தபோது தான் அவனுக்கு தெளிவு வந்தது. ஹல்லேலூயா. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, God wants to give a clarity about his thoughts concerning you. உங்களை குறித்த காரியங்கள், எண்ணங்களில் அவருடைய அந்த எண்ணங்களை குறித்த கிளாரிட்டியை உங்களுக்கு ஆண்டவர் தரும்படிக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்கலாம். பட் நான் வாசிக்கும்போது எனக்கு இதில் சில விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் பார்க்க நினச்சேன். என்ன அப்படின்னா 12ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை நம்ம வாசிப்போம். எஸ், ரைட். காலத்திலே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்காலத்திலே. ஸோ பைபிள் டாக்ஸ் அபவுட் an appointed season. அக்காலத்திலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே.
இது வேற எப்போ நடக்கலைங்க. அந்த காலத்தில் என்ன காலம், அது என்ன காலம் என்று சொன்னால், நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்தை வாசிங்க. அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அதுதான் அக்காலம். அக்காலம்ன்றது எப்படின்னா இட் வாஸ் பாஸ் ஓவர் சீசன். அடுத்த வசனத்தில் அங்கே எழுதியிருக்கு, அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு. என்னங்க பஸ்காவே என்னது? பஸ்காவே ஒரிஜினலாக பஸ்கா எப்போ நடக்குதுங்க? எப்போங்க நடந்துச்சு? ஒரு பெரிய எக்ஸோடஸ் இல்லையா, ஒரு பெரிய லிபரேஷன். பிரைஸ் காட். ஆமென். பிசாசுக்கு என்ன தெரிலனா, தப்பான சீசனில் போய் வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க. வேற காலத்தில் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், வாய்ப்பே இல்லை. இப்போ என்னது? பஸ்காவின் நாட்களிலே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். You have come to a season, in which the enemy cannot capture you at all. சத்துரு உன்னை சிறைப்படுத்தவே முடியாத ஒரு காலகட்டத்துக்குள் வந்துவிட்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடையவர்களை சிறைப்படுத்தவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பஸ்காவின் அக்காலத்திலே பஸ்காக்கு பிறகு கொண்டாடுற பஸ்கானாலே லிபர்ட்டி, டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய சீசன் ஆஃப் டெலிவரன்ஸ் இருக்கும்போது சிறை இருப்பெல்லாம் என்னங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட காலகட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது பஸ்காவின் காலகட்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது விடுதலையின் நாட்கள். These are the seasons of liberty. விடுதலை நாட்கள். விடுதலை நாட்களிலே உன்னுடையவைகள் ஒன்றும் சிறைப்பட்டிருக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைங்களை சிறைப்படுத்த முடியாது, உங்களுடைய உடைமைகளை சிறைப்படுத்த முடியாது. ஆமென். உங்கள் ஜாப், உங்கள் வேலையை இன்னொருத்தர் அபகரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், இந்த இரவிலே கர்த்தருடைய கட்டளை வெளிப்படுகிறது. உன்னுடையவைகள் எதுவாக இருந்தாலும் அது கட்டவிழ்க்கப்படும். அதை ரிலீஸ் பண்ணுகிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யுவர்ஸ் எவ்ரிதிங். சிலருடைய சர்டிஃபிகேட் எங்கேயோ இருக்குது, சிக்கி இருக்கு சர்டிஃபிகேட், பரவாயில்ல. ஆண்டவர் இந்த இரவு ரிலீஸ் பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை அனுப்பப்படுகிறது. இக்காலத்திலே உன்னுடையவைகள் ஒன்றும் சிறைப்பட்டு இருக்கவே முடியாது. அதை சிறைப்படுத்த யார் முற்பட்டாலும் தேவன் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். ஸோ இந்த சீசனில், இந்த காலத்தில், அக்காலத்திலே அப்படின்றதுல இந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். ஏரோது எதுக்கு வெளியே கொண்டு வருவான்? ஏரோது எதுக்கு வெளியே கொண்டு வருவான் தெரியுமா? சாகடிக்கிறதுக்கு. அப்படிதானே? கரெக்டா? இந்த காலத்தின் மேன்மை புரிந்து கொள்ளாமல் இவன் ஒரு நாளை குறித்திருக்கிறான் பாருங்க. எதுக்கு? அதாவது பேதுருவுக்கு ஒரு மரண நாளை குறித்திருக்கிறான். ஆனா அதுக்கு முந்தின நாள். உங்களுக்கு விரோதமாக யார் நாளை குறிச்சாலும் அவங்க குறிக்கிறதுக்கு முந்தி கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த டேட்ல இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு ஒரு நாளை குறிச்சான்னா அதுக்கு முந்தியே கர்த்தர் கிரியை செய்து விடுவார். ஹல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில, ஏன்னா நீங்க முன் குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில வேறு யாரும் எதையும் குறிக்கவே முடியாது. அவர் தான் குறிப்பார். ஹல்லேலூயா. இப்போ இவர் ஒரு நாளை குறிச்சார், சரியா? அவர் நாளை குறிச்சதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் ஒரு நாளை குறிச்சிட்டார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. 12:21. குறித்த நாளிலே. ரைட், குறித்த நாளில். இந்த நாளை யாருங்க குறிச்சது? ஏரோது ஜோசியர் கல்தையெல்லாம் கேட்டு ஒரு நாளை குறிக்கிறார். என்னைக்கு கொல்லலாம் ஒரு நாள் சொல்றாங்க. இந்த நாளை குறித்து விடுங்கள், பேதுருவின் கழுத்தை வெட்டி விடலாம். சரி,
அப்படின்றதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டு அவர் ஒரு நாளை குறிச்சிட்டு போயிட்டார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவதூதன் எங்கே போனா அப்படின்னு பார்த்தா எங்கேயும் போல, அங்கே தான் இருந்தான். பிகாஸ் he had another assignment to do. The angel that is sent to save you, to rescue you, has another assignment to bring judgment upon someone. உனக்கு நாட்களை குறித்தவர்களுக்கு நாட்களை குறிக்கும்படி தேவன் அந்த தூதனை என்ன பண்ணியிருக்கிறார், அசைன்மெண்ட் கொடுத்து தான் அனுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நிறையா இருக்கு. ஆனால் நான் உங்களுக்காக இந்த ஒன்றை சொல்லிட்டு ஜெபம் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி 11ஆம் அதிகாரத்தில் 29, 30, 29 and 30. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். சரி, மூப்பர்லாம் எங்க இருக்காங்கன்னா எருசலேம்ல இருக்காங்க. சரியா? அப்போ ஒரு பணம் மேட்டர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை சேகரித்து கொடுத்துட்டாங்க. இந்த மொத்த பிரச்சனையுமே எதுக்கு நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்படியே நேர இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் அதிகாரத்தின் கடைசியில் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனம் வாசிங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஒரு பணம் மேட்ரு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு தொடர்ச்சி இல்லை. இங்கே மூப்பரிடத்துக்கு கொடுத்து அனுப்பினார்கள். 30ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும்? இந்த 12ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனம் வந்திருக்கணும். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்திருக்கணும் இல்லையா? அப்போது ஒரு பணம் அதுக்கு தடையா, ஒரு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரக்கூடாதபடி இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஸோ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்கே எந்த பணம் போய் சேரணுமோ அந்த பணம் அங்கே போய் கண்டிப்பாக சேரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். தேவனுடைய ஊழியத்தையும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவருக்கு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த மனத்தெளிவை தாரும். ஆண்டவரே சுயாதீனத்தை குறித்த மனத்தெளிவு, உமது சிந்தை குறித்த மனத்தெளிவு. Give me clarity about your thoughts, Lord. உம்முடைய எண்ணங்கள், என்ன குறித்த உமது எண்ணங்கள், என் பிள்ளைகளை குறித்த உமது எண்ணங்கள், என்னுடைய ஊழியத்தை குறித்த உம்முடைய எண்ணங்கள், அதை குறித்த ஒரு தெளிவை இந்த இரவிலே எனக்கு தாரும். ஜெபமனோமா? Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய ஊழியம் தடையின்றி தொடர்ந்து நடந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. Praise the Lord. உங்களுக்கென்று தேவன் நிர்ணயித்த சகலமும் நிறைவேறும். வேற எந்த எண்ணங்களுக்கும் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் no thoughts can limit you, no hands can reach you. எந்த கையும் உங்களிடம் மட்டும் வந்து தடுக்காது, எந்த எண்ணங்களும் உங்களை நிறுத்தி போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அநேகருடைய எண்ணங்கள் உங்களுக்கு விரோதமாக தீமையாக இருக்கலாம். எப்படி முடியும் என்று பார்ப்போம். சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நாம் இவ்விதமாய் செய்து கொன்று போட்டு எப்படி முடியும் என்று பார்ப்போம். இந்த எண்ணங்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிற தேவன் உங்களுக்கு விரோதமான எண்ணங்களை நிர்மூலமாக்குகிறார். உங்களுடைய எண்ணங்கள் அனுசர your thoughts are not mine. உன்னுடைய எண்ணங்கள், நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என்னுடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறது. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே.
அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தையில் நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர். இந்த இரவும் உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசியிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமது நினைவுகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நீர் சத்துருவின் கையிலே எங்களை ஒப்புக்கூடாத தேவன். எந்த ஜனத்தின் எண்ணங்களுக்கும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன். 33ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நித்திய காலமாய் நிலைக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே உம்முடைய தீர்மானங்களும் உமது எண்ணங்களும் மாத்திரமே நிலைப்பதாக. ஆண்டவரே, உயர்வான எண்ணங்களை கொண்டிருக்கிற எங்கள் நேசர் நீர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இதை போஸ்ட் லைவ்ல கேட்குறாங்களோ அவங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு தெளிவை தந்துள்ளும் தகப்பனே, ஒரு தெளிவை தந்துள்ளோம். The Holy Spirit was able to lead him correctly to the place of prayer where he presented himself as an answer. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அநேகர் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்துக்கு பதிலே நீங்க தான். அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. They are praying. A lot of people are praying. They are praying for an answer, and God says, because of what I have done in you, you are the answer. நீதான் பதில். நீ போய் கதவுகளை தட்டு. நன்றி தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய போக்குவரத்து பிரயாணங்கள், உடைய கைகளின் கிரியைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிகள். உங்க பிரசன்னமும் சமூகம் முன் செல்லட்டும். ஆண்டவரே, மகிமைப்படுவீராக, உயர்ந்திருப்பீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு எலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.